அந்த நேரத்தில் அந்த தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளங்களை கடத்துறது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. நினைவேந்தல்கள் செய்ய இயலாது, நினைவு நாட்கள் செய்ய இயலாது. இந்த நேரத்தில் முதல் தரம் 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நினைவேந்தல முதல் தரம் செய்ய முற்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் இந்த தலைவர்கள் மன்னார்ல வச்சு. ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு சிந்தனையை நீங்கள் தேசியக்கு கொண்டு வரது அர்த்தமே கிடையாது. அப்படி என்ன நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரித்து கொண்டு போகலாம். தமிழரசு கட்சி இதுவரைக்கும் தங்களுடைய யோசனை எதுன்றதை இதுவரைக்கும் யோகமாக அறிவிக்கல. ஊடகங்கள் ஊடாக பார்த்த இடத்துல தான் நாங்கள் அறியக்கூடியது முதல் கட்டமாக அந்த தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய இணைந்த வடகிழக்கான தமிழ் தேசத்தின் மீது ஆழ்மன ரீதியாக இதனுடைய தேசம், இதனுடைய மண், இதனுடைய கலாச்சாரம், இதனுடைய பண்பாடு, இதனுடைய மொழி, இதனுடைய அடையாளம் என்று ஆழ்மன ரீதியாக வைக்கின்ற ஒரு கட்டு தமிழ் தேசியம். 2015 நாங்கள் தமிழ் தேசியம் கடத்தப்பட்டது. அந்த தமிழ் தேசியம் கடத்தப்பட்டு வந்தபடியாக தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏக்கிய ஆட்சியை யாப்பை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. கடந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு ஒரு இன்விசிபிளா தான் இருக்குது. அதை விசிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும், நாங்கள் எடுக்கணும்ன்றதை ஒரு சுய பரிசோதனை செய்கிறீங்களா? இப்போ பார்க்க போனா மக்களை தமிழ் தேசியத்திலிருந்து நிறையா கொண்டு போகக்கூடிய செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இருக்குது. பல விஷயங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. தமிழ் தேசிய உணர்வை ஊட்டுறதுக்கான செயற்பாடுகளை அரசியல் தாண்டி, தேர்தல் கால மேடைகளை தாண்டி என்னென்ன நீங்க செய்திருக்கீங்க இதுவரைக்கும்? இது எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையை எப்பயாவது நீங்கள் உணர்ந்து கொண்டீங்களா? எதிர்காலத்தில் இருக்கிற யோசனைகள் வச்சிருக்கீங்களா? ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு சிந்தனையை நீங்கள் தேசியக்கு கொண்டு வரது அர்த்தமே கிடையாது. அப்படி என்ன நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரித்து கொண்டு போகலாம். அதைத்தான் நாங்கள் முதல் கட்டமாகவே முன்வைச்ச ஒரு நிபந்தனை என்றால் அதுதான் நிபந்தனை. ஒற்றையாட்சியே இருக்கே சமஷ்டியாக சமஷ்டிக்கு தான் நானே கொடுத்த நீங்கள் சமஷ்டி யோசனைகளை கொண்டு வரோம். அதில் ஒரு ஒளிவுமறைவும் இருக்கவும் கூடாது. சமஷ்டி என்ன சமஷ்டி தான், அதை வெளிப்படையாக நாங்கள் வெளியிடக்கூடியதாக இருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எப்போ நாங்கள் தயாராக இருக்கோம்ன்றது தான் நாங்கள் சொல்லலாம். தமிழரசு கட்சி இதுவரைக்கும் தங்களுடைய யோசனை எதுன்றதை இதுவரைக்கும் யோகமாக அறிவிக்கல. ஊடகங்கள் ஊடாக பார்த்த இடத்துல தான் நாங்கள் அறியக்கூடியது முதல் கட்டமாக அந்த ஏக்கியராஜ விஷயத்தை நாங்களாக கைவிட்டதாக நாங்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறது. மற்றது அந்த ரமேஷ் பி சில்வாவுக்கு கொடுத்த யோசனை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கிறோம் என்ற கருத்து வெளிவந்திருக்கு. ஜனநாயகத்தின் தமிழ் தேசிய கூட்டணி இதுவரைக்கும் தங்களுடைய யோசனைகளை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அதையும் கூட்டமைப்பாக ரமேஷ் பி சில்வாண்ட இதில் உண்டாக இருந்தது. சிலருடைய அதையும் அதை விரும்பக்கூடும். அல்லது பேரவையின் யோசனைகளை பற்றியும் அதை சிந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடும். ஆனால் அவை இதுவரைக்கும் தங்களுடைய பக்கத்தில் எந்த ஒரு யோசனை குறிப்பானதோடு சொல்லவில்லை. சொல்றதாக இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். என்ன பொறுத்தவரை அதிக முக்கியம் ஏதோ ஒன்றை நாங்கள் வச்சு தொடங்குவோம். அப்போ தொடங்குறதாக இருந்தால் பேரவையின் தீர்வு வெங்கட நியாயம் என்றால் பேரவையின் தீர்வு திட்டம் மற்ற இதுவரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் அறிஞர்களை காணப்பட்ட யோசனைகளுக்கும் கூட முன்னுக்குடிக்கிற ஒரு யோசனை, கூட அட்வான்ஸ்டான யோசனை. அப்போ அதை வச்சு கொண்டு திருத்தங்களை அதில் டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரே ஒன்றாக தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய இணைந்த வடகிழக்கான தமிழ் தேசத்தின் மீது ஆழ்மன ரீதியாக இதனுடைய தேசம், இதனுடைய மண், இதனுடைய கலாச்சாரம், இதனுடைய பண்பாடு, இதனுடைய மொழி, இதனுடைய அடையாளம் என்று ஆழ்மன ரீதியாக வைக்கின்ற ஒரு கட்டு தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம் 2009 மே 18 ஒரு கேள்விக்கிடமான நிலைமை வருது. அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருந்த எங்களுடைய தரப்பு இந்த தமிழ் தேசிய கொள்கையை சரியான வழியில் கொண்டு போகணும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக வருகிறார். அந்த நேரத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழ் தேசியத்தை எங்களோட சக்திக்கு உட்பட்டும் அப்பாற்பட்டும் கொண்டு போகலாம் என்று சிந்திச்சு அந்த நேரத்தில் அந்த தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளங்களை கடத்துறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது.
நினைவேந்தல்கள் செய்ய இயலாது, நினைவு நாட்கள் செய்ய இயலாது. இந்த நேரத்தில் முதல் தரம் 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நினைவேந்தலை முதல் தரம் செய்ய முற்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் இந்த தலைவர்கள் மன்னார்ல வச்சு அங்க இருந்து அந்த கடத்துற பணி ஆரம்பமாகும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துறதுக்காக எமது வீரமரவர்களுடைய நினைவேந்தல்கள் பலத்த சவால்களுக்கு மத்தியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால தான் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாள்ல இருந்து தொடர்ந்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மில்லருடைய வீரவணக்க நிகழ்வாகட்டும், மாலவியக்காவினுடைய நிகழ்வாகட்டும், மாவீரர் நினைவேந்தலாகட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த வரலாற்று பணியில இருந்து தவறவும் இல்லை, விலகவும் இல்லை. பல தரப்புகள் செய்ய வலிக்கின்றது 2015 பிறகு. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு காத்திரமான விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க, இனப்படுகொலை என்ற விஷயத்தை. ஜெனசைட் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு பல வெளிநாட்டு தூதரகங்களாலும் இலங்கை அரச தரப்பாலும் பல்வேறுபட்ட தரப்புகளாலும் அழுத்தமாக தெரிவிக்கப்பட்டபடியாக அது இனப்படுகொலை என்பதை கதைக்கூடாது, ஓக்ரை யுத்த குற்றம் என்பதை கதை. ஆனால் இல்லை, நடந்தது இனப்படுகொலை தான். இதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தான் தேவை. ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வை வர முடியாது என்ற அந்த சரியான நிலைப்பாட்டோடு தொடர்ந்து எங்களுடைய சக்திக்கு உட்பட்டும் அப்பாற்பட்டு பயணிச்சு வந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்த முடிவு, நாங்கள் பிழையான இடத்துல இருந்து வெல்றதை விட சரியான இடத்துல இருந்து தோற்றாலும் பரவாயில்லை. நான் 2010 தோத்தினாங்க, தமிழ் தேசியம் கடத்தப்பட்டது. 2015 தோத்தினாங்க, தமிழ் தேசியம் கடத்தப்பட்டது. அந்த தமிழ் தேசியம் கடத்தப்பட்டு வந்தபடியாக தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏக்கிய ராட்சிய யாப்பை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. அந்த தமிழ் தேசியம் கடத்தப்பட்டிருக்கார்கள். இன்றைக்கு தமிழரசு கட்சி ஏக்கிய ராட்சிய யாப்பை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இரண்டாவது சரியென்றுதான் நிறுவப்பட்டிருக்கு. அதை விட நாங்கள் இந்த தமிழ் தேசிய கொள்கையை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்காக ஒவ்வொரு நினைவேந்தல்களை செய்வார். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல போனால் அண்ணன் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை செய்கிறோம். அதனால பல்வேறுபட்ட போட்டிகளை நடத்துறோம், சித்திர போட்டி நடத்துறோம், பேச்சு போட்டி நடத்துறோம். அப்ப தமிழ் தேசியம் கடத்தப்படுது. இது நாங்கள் எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் கடந்த முறை இருந்த 2 பாராளுமன்ற உறுப்பினரையும் வச்சுக்கொண்டு செய்யலாம். எங்களுக்கு இன்னும் மக்கள் அங்கீகாரம் இன்னும் கிடைக்கிற போது இதை நாங்கள் வீச்சாக கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் உங்கள் அனைவரையும் நீங்கள் சந்தித்தது கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடைக்கு ஒரு பகுதி தான். நாங்கள் உதாரணத்துக்கு சிவஞானம் ஐயாவை சந்தித்தது, ஸ்ரீதரன் சந்தித்தது, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு அவருடைய தொடர்ச்சி தான். ஆகவே நாங்கள் செயற்பட கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிற குறை நுறைகள் அல்லது நாங்கள் எப்படி இன்னும் வீச்சாக செயற்படலாம் என்றதை நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்து செயற்படலாம். அதே இது வெறுமனே எங்களது பணி இல்லாமல் நாங்கள் அல்லது நேரடியாக என்னுடைய சொற்பிலும் சொல்லுங்கள். நான் வந்து அது ஒரு இந்திய முகவர் என்றால் நான் திறப்ப பயன்படுத்துகிறது. இதில் என்னுடைய கேள்வி என்றால், அப்போ எதிர்காலத்தில் இந்த முயற்சியை வந்து நாங்கள் தொடங்குவாங்க. இந்த இந்தியா இந்த நிலப்பாட்டுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்காத நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் தீர்வையோ அல்லது தமிழ் கட்சி ஏற்றுக்கொள்ள சமஸ்டிக்கான தீர்வையோ அவை நன்மை அளிக்குமா அல்லது அந்த முயற்சி இந்தியாவும் ஆண்கள் இறங்கினோட முழுமையான ஒரு அரசியல் யாப்பாக வந்து மாற்றுறதுக்காக வந்து அவங்கள்ட்ட கருத்தை வந்து உருவாக்கணும் மட்டும் நாங்கள் அதிலேயே வந்து குறிப்பிட்டிருந்தோம். மற்றது 2வது வந்து தமிழ் கட்சியை சந்திச்சிருக்குது, அதனால் என்ன கூட செல்லும் முனைகளை சந்திச்சிருக்குது. சந்திச்சு இந்த நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் இந்த 2000